சிவகார்த்திகேயனுக்கு இது மறக்க முடியாத பொங்கல்னே சொல்லலாம். அவரோட ரஜினி முருகன் படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆனது தான் அதுக்கு காரணம். பொங்கல் பண்டிகையொட்டி ரஜினி முருகன், தாரை தப்பட்டை, கெத்து, கதகளி ஆகிய 4 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் அதிக எதிர்பார்ப்பு ரஜினி முருகனுக்கும் தாரை தப்பட்டைக்கும் இருந்துச்சு. தயாராகி நீண்ட காலமாக திரைக்கு வராமலேயே நிலுவையிலிருந்து வந்த படம் தான் ரஜினி முருகன். மேலும் அந்த படத்தில் வர்ற என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா அப்படிங்கிற பாட்டும், அந்த பாட்டுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் பேசுகிற வசனமும் ஆல்ரெடி பாப்புலர். மேலும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தோட இயக்குனர் தான் இந்த படத்துக்கும் இயக்குனருங்கிறது ஒரு உற்சாகமான எதிர்பார்ப்பு கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். உண்மையை சொல்ல போனா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அளவுக்கு தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா அதை விட 2 மடங்கு அதிக அலப்பறைகளோட படம் பட்டைய கலப்புற வகையில் இருக்கிறதுனால மக்களை படு சீக்கிரமாவே இந்த படம் போய் ரீச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் சிரிக்க வச்ச சமீபத்திய ஒரே படம் அப்படிங்கிற புகழ ரஜினி முருகன் வச்சிருக்கு. ஹீரோ சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், ஹீரோயின் கீர்த்தி சுரேஷா இருக்கட்டும், முரட்டு மீசைகளோட வலம் வர்ற அந்த பஞ்சாயத்து பாட்டுகளா இருக்கட்டும், கீர்த்தி சுரேஷோட அப்பாவா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனோட அப்பா ஞான சம்பந்தனா இருக்கட்டும், அத்தனை கேரக்டர்களும் அசத்திருக்காங்க. இப்படி படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் வசனத்தால வெளுத்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்தோட முதல் காட்சியிலிருந்து கடைசி காட்சி வரைக்கும் வசனத்தால வெளுத்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தை குடும்பத்தோட போய் வயிறு வலிக்க சிரிச்சு வெளியே வந்தவங்க தான் அதிகம். அடிச்சு உடச்சி எலும்பு அள்ளி போடும் படங்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட படம் மக்களுக்கு மிகப்பெரிய ஊட்டச்சத்து அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. இதனால தான் ரஜினி முருகன் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஹிட்டாகவும் வசூலை குவிக்கும் படமாகவும் மாறி இருக்கு. For more cinema updates, subscribe FunNet.